மணி நேரத்துல ரவுண்டான வரேன்னு சொல்லிட்டேன். நான் அரை மணி நேரத்துல ரவுண்டான வந்துடுறேன். அரை மணி நேரத்துல நான் ரவுண்டான வந்துடுறேன். ஓகேவா? அரை மணி நேரத்துல அந்த ஹைவேஸ்ல நான் இருக்கேன். நீ அந்த ரவுண்டான வரணும். அங்க யாரு ஒருத்தன் வருவான், எதுவுமே பேசாம மறந்து கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான். எம்மால அரைச்சல் இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் ஆட்டோக்கார போட்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். உன் பையன் செத்துட்டான் நினைச்சுக்கோ. செத்து இன்னைக்கு வரல. இன்னைக்கு அவனுக்கு யாருக்கே அவனுக்கு 2 ஆட்டோக்காரன் மூஞ்சில இருக்கியா உன் மகனே எங்களுக்கு ஈவரகமே கிடையாது. யார்ப்பா நீங்க? 2 கோடி ரூபாய் நீங்க வரணும். நீ என்ன புத்திசாலி போனா போய் எவனையும் கூப்பிடணும் பயமே இல்ல. பேசுறது ஆட்டோக்காரன் போன தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். என்ன கார்ல வந்திருக்கோம், எங்க இருக்கோம் யாருக்குமே தெரியாது. நீ கரெக்டா நடந்தா கரெக்டா நடப்பேன். இல்ல உன் பையன் உனக்கு இருக்க மாட்டான். பணத்தோட வரணும். பணம் இல்லாம வர்ற யாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அது தெரிஞ்சுக்கோ. போன வீடி மதுரையில 2 கோடி கேட்டு பள்ளி மாணவனை கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின சூழல்ல இப்போ மாணவனை கடத்தி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி மேலும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. மதுரை மாநகர் பகுதியில பள்ளி மாணவனை ஆட்டோ ஓட்டுநர் கூட்டிட்டு போகும்போது ஆம்னி கார்ல வந்த மர்ம நபர்கள் ஆட்டோவை வழிமறைச்சு ஆட்டோ ஓட்டுநரையும் தாக்கி மாணவனையும் கடத்தினதா கூறப்படுது. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் மாணவரை கடத்திட்டு போனதா கூறப்படக்கூடிய நிலையில ஆட்டோ ஓட்டுநருடைய செல்போன்ல இருந்தே மாணவனுடைய தாய் மைதிலி ராஜலட்சுமிக்கு போன் செஞ்சு 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம இறுதியா 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாதா பையனை விடுவேன் அப்படின்னு சொல்லி கடத்தல்காரர்கள் மாணவனோட தாய்கிட்ட தெரிவிச்சதா கூறப்படக்கூடிய நிலையில அது தொடர்பான ஆடியோவும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. 2 கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க எல்லாம் 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டானா வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது பணமா கிடப்போம். செய்வதறியாவ திகச்சு போன மைதிலி ராஜலட்சுமி SS காலனி போலீசார்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. மாத சம்பளம் 10,000 வாங்கக்கூடிய நான் எப்படி 2 கோடி ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு கடத்தல்காரர்கிட்ட அவங்க முறையிட்டதை தொடர்ந்து பணம் கொடுத்தாதா மாணவனை விடுவேன், இல்லனா ஆட்டோ ஓட்டுநருக்கு நடந்த கதிதா மாணவனுக்கும் நடக்கும் அப்படின்னு கடத்தல்காரர்கள் மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் போலீசார் கடத்தல்காரர்களை கண்டுபிடிச்சு பின்தொடர்ந்து வராங்க அப்படின்றத அறிஞ்சு பள்ளி மாணவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் நாகமலை கோட்டை பக்கத்துல வனப்பகுதியில விட்டுட்டு போனதா கூறப்படுது. ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த புகாரின் பேர்ல ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் மாணவன் கிட்ட போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் பள்ளி மாணவனை கத்தி முனையில வச்சு கடத்திட்டு போகக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.